எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறை ஆய்வு இணைய வகுப்புகள் பிலிப்பியன் நிருபத்திலிருந்து துவங்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். பிலிப்பியன் நிருபம் அடிக்கடி நான் படித்த, கற்றுக் கொடுத்த, கற்றுக்கொண்ட நிருபம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பவுலடியாரால் எழுதப்பட்ட ஒரு நிருபம். சுமார் கிபி 61ஆம் ஆண்டில இது எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், பவுலடியாருடைய 2ஆம் அருட்பணி பயணத்தின் போது பவுலடியார் பிலிப்பு பட்டணத்திலே தங்கி இருந்து திருப்பணி செய்து இந்த திருச்சபையை நிறுவினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த பிலிப்பு பட்டணத்துல அவர் தங்கியிருந்த காலங்களில நடைபெற்ற அநேக முக்கிய நிகழ்வுகள் உண்டு. லீதியாருடைய மனமாற்றம், குறி சொல்லும் பெண் சுகம் பெற்ற மாபெரும் அனுபவம், பவுலும் சீலாவும் சிறையிலே கர்த்தரை துதித்து அதன் மூலமாய் சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்ட வரலாற்று நிகழ்வு, இவையெல்லாம் இந்த பிலிப்பு பட்டணத்து ஊழியத்தில நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தினுடைய சிறப்பு, ஒரு முக்கிய சிறப்பு என்ன என்றால், இதுல பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்த மேற்கோள்களும் காட்டப்படவில்லை என்பதுதான் இந்த நிருபத்திலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இது நன்றி தெரிவிக்கும்படியாக எழுதப்பட்ட ஒரு கடிதம். ரோமாபுரியிலே வீட்டு சிறை காவலிலே இருந்த பவுலடியாருக்கு பிலிப்பு பட்டணத்து திருச்சபை மக்கள் உதவி செய்தார்கள். அதை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த கடிதத்தை எழுதினார் பவுலடியார். அது மட்டுமல்ல, அங்கே 2 பெண்கள் இருந்தார்கள். அந்த 2 பெண்களும் ஒருவேளை சில மன வேறுபாடுகளோடு இருந்தனர் என்பதை அறிகிறோம். அந்த அடிப்படையில அவர்கள் ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும் என்பதை பவுலடியார் வலியுறுத்துகிறார். அது 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில தவறான போதனைகளும் அந்த நாட்களிலே பிலிப்பு திருச்சபை பரவினது. அதை 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த சூழ்நிலையில இதை ஒரு நன்றி கடிதமாகவும், அதே நேரத்துல பவுலடியார் அந்த திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்திலே இந்த கடிதம் எழுதப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த கடிதம் மகிழ்ச்சி கடிதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜாய், ரிஜாய்ஸ், கிளாட் போன்ற வார்த்தைகள் இதிலே சுமார் 15 முறை மீண்டும் மீண்டும் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த பிலிப்பு திருச்சபை ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பட்டணத்திலே உருவான திருச்சபை. பிலிப்பு என்கின்ற பெயர் மகா அலெக்சாண்டர் அவர்களுடைய தகப்பனாராகிய பிலிப்பு என்கின்ற நபருடைய அடிப்படையில, நபருடைய பெயரை தாங்கி இந்த பட்டணத்தினுடைய பெயர் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சிறிய பின்னணியத்திலே நாம் பிலிப்பு திருச்சபை மக்களோடு இணைந்து பவுலடியார் சொன்ன இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே நான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை படிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பொதுவாக கடிதம் எழுதுகிற முறை ஆரம்பத்திலே ஒரு வாழ்த்தோடு யார் எழுதுகிறார்கள், யாருக்காக எழுதுகிறார்கள், ஒரு வாழ்த்து. இதுதான் கடிதத்தினுடைய முன்னுரை பகுதி என்று சொல்லலாம். இவளை இன்றைக்கு கடிதம் எழுதுகிற முறைகள் எல்லாம் குறைந்து விட்டது. நாம் இணையத்தின் வாயிலாக தொடர்பு கொள்ள நாம் பழகிவிட்டோம்.
எனவே இப்படிப்பட்ட அமைப்புகள் அல்லது முறைமைகள் எல்லாம் நமக்கு இல்லாமற் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த கடிதத்திலே பழைய கடித முறையை பின்பற்றி பவுலடியார் எழுதுகிறார். முதலாவது யார் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பவுலும் தீமோத்தேயும் இணைந்து அல்லது பவுலடியாருக்கு உதவியாக தீமோத்தேயும் இருந்து இந்த கடிதத்தை எழுதினார் என்று பார்க்கிறோம். யாருக்கு? பிலிப்பு பட்டணத்திலே உள்ள திருச்சபை மக்களுக்கு. அடுத்து ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். இந்த இடத்திலே பவுலடியார் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், அது பிலிப்பு பட்டணத்தை எவ்விதமாய், திருச்சபை மக்களை எவ்விதமாய் அழைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுல். ஒருவேளை இந்த ஊழியக்காரர் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய மனதிலே ஒரு கனத்துக்குரிய மரியாதைக்குரிய வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த ஊழியக்காரன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் பாண்டட் ஸ்லேவ் என்றுதான் அர்த்தம். அதாவது அடிமை. அடிமை என்றால் அவருக்கு எந்த உரிமையும் எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது. அவர் எஜமானருடைய கட்டளையை, விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பவுல் தன்னை எவ்விதமாய் அறிமுகப்படுத்துகிறார் என்றால், நான் ஆண்டவருடைய அடிமை. ஆண்டவருக்காக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை அர்ப்பணித்தவர். அவருடைய மனமாட்ட வரலாற்று நிகழ்வு நமக்கு தெரியும். நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தவர் பவுலடியார். எனவே ஒரு அடிமையாக தன்னுடைய திருப்பணியை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும், ஒருவேளை அவர்கள் ஆயர்களோ, அருட்பணியாளர்களோ, நற்செய்தி பணியாளர்களோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுக்கிற பணியை செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே அவர்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எஜமானராகிய நம்மை அழைத்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு அடிமையை போல செயல்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கென்று சில திறமைகள் இருக்கலாம், நமக்கென்று சில ஆதரவுகள் இருக்கலாம், நம்முடைய மனதிலே சில விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய விருப்பமாய் இருக்கிற பட்சத்தில் தான் நாம் அதை செய்ய முடியும், அதை குறித்து பேச முடியும். எனவே ஆண்டவருடைய பணியில ஈடுபடுகிறவர்கள் யாராயிருந்தால் இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று பவுலடியார் தன்னை இவ்விதமாய் அறிமுகப்படுத்தி நமக்கு நினைவுபடுத்துகிறார். இரண்டாவதாக இந்த பிலிப்பு பட்டணத்து சபையை பற்றி என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் அல்லது இயேசுவுக்குள், ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இன் கிரைஸ்ட், இன் காட், இன் ஜீசஸ். இந்த சொற்றொடர்கள் எல்லாம் பவுலடியாருடைய நிருபத்திலே அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை சுமார் 172 முறை பவுலடியாருடைய நிருபங்களிலே இந்த சொற்றொடர்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் திருச்சபை மக்கள்? ஒருவேளை திருச்சபையிலே நான் இவ்விதமா இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறேன், திருச்சபை எனக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், எனவே நான் இந்த திருச்சபையின் உறுப்பினர் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. யார் திருச்சபையின் உறுப்பினர்கள்? மிக எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் திருச்சபையின் உறுப்பினர்கள் அல்லது திருச்சபையினுடைய விசுவாசிகள். இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால், கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழுகிறவர்கள். அப்படியானால் யோசித்து பாருங்கள், திருச்சபை மக்களும் சரி, திருச்சபையை அல்லது ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே ஒரே விதத்திலே தகுதி பெறுகிறோம். என்ன தகுதி? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்கிற தகுதியை பெறுகிறோம். அந்த தகுதியின் அடிப்படையில் தான் நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில நான் உறுப்பினர் என்று பெருமை பாராட்ட முடியும். இந்த நாளிலும் கூட நாம் இந்த பிலிப்பி திருச்சபையின் எழுதப்பட்ட கடிதத்தை நாம் படிக்க துவங்கும் போது நம்முடைய மனநிலை, நான் திருச்சபையிலே உறுப்பினர் அல்லது கிறிஸ்துவுக்காக என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிற நபர் என்கின்றவர்களாக நாம் நம்மை பார்க்காதபடிக்கு, என்னுடைய இடத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடத்திலே அவருடைய அடிமையாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக என்னால் வாழ முடிகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின்
சரீரமாகிய திருச்சபையில நான் உறுப்பினர் என்பதை நான் சொல்ல முடியும். இந்த நாளிலும் இந்த இணையத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தின் அடிப்படையில என்னுடைய இன்றைய நிலையை சற்று ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக நல்லது. 2வது வசனத்திலே பவுலடியார் ஒரு நல்ல வாழ்த்துதல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால், கடவுள் தருகிற கிருபையும் சமாதானம். கிருபை என்றால் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தொடர்ந்து நம்மை நடத்துகிற விதங்கள், தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயவுகள் என்று சொல்லலாம். சமாதானம் என்றால் அதை ஒரு நிறை வாழ்வு என்கிற சொல்லாக அதை மொழிபெயர்க்க முடியும். ஏனென்றால் பீஸ் என்கிற ஆங்கில சொல்லினுடைய மூல வார்த்தை ஐரீன் என்பதாகும். அந்த ஐரீன் என்கின்ற சொல்லினுடைய சரியான காரியம் நிறை வாழ்வு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வாழ்வின் நிறைவை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை எல்லாம் அனுபவிப்பதுதான் உண்மையான ஒரு வாழ்த்துதலாக நம்முடைய வாழ்விலே இருக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் சாத்தியம். நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று அனுப்பி வைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிதாவாகிய கடவுள் நமக்காக அனுப்பி வைத்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகத்தான் இந்த கிருபையையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதில்லை, வாழ்வினுடைய நிறைவை சாதிப்பதில்லை, நான் என்னென்ன விதத்திலெல்லாம் இதை செய்து முடிக்க முடியும் என்று நான் நினைப்பேன் என்றால் அது என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அங்கீகரிக்காவிட்டால், ஆண்டவர் நமக்கு அனுமதிக்காவிட்டால், ஆண்டவருடைய வழியாகவே இந்த கிருபையும் இந்த நல்வாழ்வும் நிறைவாழ்வும் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இந்த முன்னுரை பகுதியோடு இந்த பிலிப்பியர் நிருபத்தை படிக்க துவங்குவோம். அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க துவங்குகிற இந்த பிலிப்பியர் நிருபத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வின் உறவுகளையும் பொறுப்புகளையும் மேன்மைப்படுத்துவாராக. அதன் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அடுத்து தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன என்றால், 2 உதவிகளை உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். ஒன்று, இந்த கற்றுக்கொண்டவைகளின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கீழே என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை நான் அனுப்புகிறேன். அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன். 2வது, பிலிப்பியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற மீதி பகுதியை சற்று நிதானமாக ஜெபத்தோடு உட்கார்ந்து படித்து அடுத்த திருமறை ஆய்வு வகுப்புக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் நம்மை உறுதிப்படுத்தி அதிலே நிலைத்திருக்கவும் வளரவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.